ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் போட்டு நம்ம இது வாழைப்பூவுடைய ஒரு ஃப்ரைட் ரைஸை பார்க்க போகிறோம்ப்பா. சின்ன வெங்காயம் போடுறேன். நான் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வேறு லெவல் டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா. இப்போ நம்ம வாழைப்பூ கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம். அதை போட்டு நல்லா வதக்கலாம். நம்மளுக்கு நல்லா வாழைப்பூ வதங்குதுப்பா. நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். நான் பன்னீர் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா பன்னீர் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுப்போ உப்பு ஏறிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ரைஸு என்கிட்ட வடித்த ரைஸ் இருந்தது மத்தியானம். சரி, வெறும் ரைஸு எப்படியே தயிர் ஊற்றி சாப்பிட்லான்றதுனால இப்படி நான் செஞ்சிட்ருக்கேன். நமக்கு இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் மேலே கொஞ்சம் போட்டுறேன்ப்பா. ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட். இது செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பூ வச்சு செஞ்சு பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்கும். வாழைப்பூ உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பட்டர் வேணான்னா நெய் ஊற்றிக்கலாம், நெய்யும் வேணான்னா உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் கூட இப்படி ஒரு டேஸ்ட்டாக இப்படி ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ரெஸ்டாரண்ட்டில் கூட இப்படி வாழைப்பூ போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இந்த ஃப்ரைட் ரைஸு ரொம்ப அல்டிமேட்டாகவும் வேறு லெவல்ப்பா. சான்ஸே இல்லை. நீங்களும் இதே அளவு வச்சு இப்படியே வச்சு வாழைப்பூ போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். பசங்க எல்லாம் விரும்பி உங்களை ரொம்பவே பாராட்டுப்பாங்க. உங்கள் வீட்டில் பாராட்ட மழையாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பெரியவங்களேருந்து சின்னவங்கள வரைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.